தற்போது கிடைத்த செய்தி. கன்னியாகுமரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் குடும்பத்தினருடன் கடலில் நீராடி சூரிய உதயத்தை பார்த்து மகிழ்ந்தனர். இது தொடர்பான தகவல்களை நம்மோடு பகிர்வதற்காக செய்தியாளர் பிரின்ஸ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பிரின்ஸ். கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகளோட கூட்டம் எப்படி இருக்கு? அது தொடர்பான செய்திகளை சொல்லுங்க. வணக்கம் கோபால். சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் தினமும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இங்கு இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் குறிப்பாக கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலையை பார்வையிட்டு செல்கின்றனர். இதற்காக பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகமானது படகு சேவையை செய்து வருகிறது. காலை 8 மணி முதல் இந்த படகு சேவையானது துவங்கி நடைபெறும். அது மட்டுமின்றி இங்கு சூரிய உதயத்தை பார்ப்பதற்கும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகிறது தருகின்றனர். இன்றும் காலை சூரிய உதயம் பார்ப்பதற்கு ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் கன்னியாகுமரி கடற்கரை சாலை மற்றும் சன்செட் பாயிண்ட் மற்றும் பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழக பகுதி அந்த கடற்கரை பகுதியிலும் குவிந்தனர். இதையடுத்து சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிப்பு காரணமாக அங்கு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். குறிப்பாக தற்போது கன்னியாகுமரி கடல் நடுவே விவேகானந்தர் நினைவு மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலையை இணைக்கும் விதமாக கண்ணாடி கூண்டு பாலமானது அமைக்கப்பட்டுள்ளது. இதை பார்வையிடுவதற்காக தினமும் பல்வேறு நாடுகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இன்று விடுமுறை தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சுற்றுலா பயணிகள் கூட்டம் வழக்கத்தை விட அதிகமாகவே காணப்பட்டுள்ளது. தங்களின் கூடுதல் தகவலுக்கு நன்றி பிரின்ஸ்.